இப்போ எல்லாரும் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சைவம் சாப்பிட்டு விரதம் தானே போவீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலே நான் வந்து இப்போ கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோவரா போகிறதுன்னு போவோம். நான் தான் இது நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கறியை தின்னுட்டு போங்க, இல்லைனா வேற எதையாவது தின்னுட்டு போங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றை தெரிஞ்சுட்டு போங்க. முருகன் நமக்கு பாட்டனும் கிடையாது, அவருக்கு நாம் பேரனும் கிடையாது. முருகன் என்பது ஒரு பிண்ட தத்துவம், அவ்வளவுதான். இதை நான் சொல்லவில்லை, மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை அடைந்த வள்ளலார் சொல்கிறார். உண்மையில் சுப்பிரமணியம் என்பது என்ன? சுப்பிரமணியம் என்பது நமது புருவ மத்தியில் 6 பட்டையாய் உருச்சியில் உள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது. இந்த ஜோதிமணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இதன்றி நமது மூலாதாரத்திற்கு மேல் 3 இடம் தாண்டி விசுத்தியாகிய இருதய ஸ்தானத்தில் இடதுபுறத்தில் 6 தலையை உடைய ஒரு நாடி இருக்கின்றது. இதை சுப்பிரமணியம் என்று சொல்லுவார்கள். 6 ஆதாரங்களில் உள்ள 6 பிரகாசத்தையும் சண்முகம் என்பார்கள். இதைதான் அண்டத்தில் 6 படை வீடாக கட்டி காட்டினார்கள். நமது பிண்டத்தில் உள்ள நாடி நரம்புகளை தான் முருகன் என்று பெயர் வைத்து அழைத்தார்கள். நாம் எல்லோரும் 6 வலை வீடுகளில் வணங்கி கொண்டிருக்கும் முருகன் என்பது கடவுள் இல்லை. சீமான் உலர்வது போல அது நமக்கு பாட்டனும் இல்லை. இவர் இப்படி உலர்வதற்கான காரணம் கந்த புராணத்தை எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆவார். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் உலர்வதற்கு காரணம் வடநாட்டை சார்ந்த வேதவியாசன் என்பவன் ஸ்கந்த புராணத்தை சமஸ்கிருதத்தில் எழுதியதே காரணம். இந்த பிண்டத்தில் உள்ளதைதான் அண்டத்தில் கடவுளாக காட்டி நம்மை எல்லாம் நம்ப வைத்து விட்டார்கள் என்பார் வள்ளல் பெருமானார். அப்படியென்றால் உண்மை கடவுள் யார்? அவர்தான் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கி நிற்கின்ற இயற்கை உண்மை வடிவினரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்.